ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ரோன். இந்த ட்ரோன்லேருந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்க போகிறோம். அந்த ட்ரோனுக்கு பின்னாடி பிகைண்ட் சயின்ஸ், எந்த சயின்ஸை பேஸ் பண்ணி இது ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். இதனுடைய டைம் லைன் எவ்வளோ டியூரேஷனில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் பார்க்க போகிறோம். அப்புறம் இது எப்படி ஒர்க் பண்ணுது, எதை பேஸ் பண்ணி என்ன கண்ட்ரோலை வச்சு ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். அந்த சிக்னல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது அப்ளிகேஷன்ஸ், இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோஸில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த கம்பெனியில் வாங்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட் யாரெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இதனுடைய வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், ட்ரோன்னா ஃபஸ்ட்டு என்ன, இந்த ட்ரோன் என்னென்ன பண்ணும்? இந்த ட்ரோனுன்றது வந்து ஒரு ஹேர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி அந்த விங்ஸ் மூலமாக வந்து அந்த லிஃப்ட் பண்ணிக்கும், அதனோட வெயிட்டை லிஃப்ட் பண்ணி மேலே பறக்கிறது தான் ட்ரோன். இதுக்கு மெயினாக வந்து ஒரு 4 ப்ரொஃபல்ஷன் இருக்குது, அதாவது 4 ஃபேன்ஸ். அந்த ஃபேன் ஃபுல்லாக வந்து அந்த ஏரை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அந்த ட்ராக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த விங்ஸில் வந்து அந்த ட்ராக் ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணி அது மேலே பறந்துட்டுருக்கும். இதுக்கு எல்லாமே வந்து நம்ம என்ன ரிமோட் கொடுக்குறோன்னா, ரிமோட் மூலமாக கமாண்ட்ஸ் அனுப்புவோம். அந்த கமாண்ட்ஸ் வந்து இந்த விங்ஸுக்குன்னு ஒரு டேட்டா ஷீட் இருக்குது. அதாவது 4 விங்ஸுக்கும் ஒரு இந்த ஸ்பீடில் இருக்கணும், இந்த இதில் ஸ்பீடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விங்ஸுக்கு வந்து ஒரு நிறைய டேட்டா ஷீட் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க டிசைன் பண்ணுவாங்க. முக்கியமாக இதுக்கு வந்து ஒரு 2 நேம் இருக்குது எக்ஸ்ட்ரா. என்னென்னா UAV சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அதை வந்து அதுக்கப்புறம் வந்து RPAன்னு சொல்லுவாங்க. UAVனா அன்மேன்ட் வெஹிக்கிள் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லுவாங்க. RPAன்றது வந்து ரிமோட்லி பைலட் ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம். அதாவது மேலே பறந்து நமக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸை பண்ணும். இதுதான் இந்த ட்ரோன். இந்த ட்ரோன் எந்த சயின்ஸை வச்சு தான் மேலே லிஃப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன் தேர்டில் தான். அதாவது எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஏ ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. பட் இதுக்கு பேசிக்காக வந்து 2 விஷயம் வேணும். என்னென்னா ஏரோடைனமிக்ஸ், அந்த ஹேர் ட்ராக் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரொபல்ஷன் டிசைன் சொல்லி ஒன்று, அந்த ப்ரொபல்ஷன் சுற்றுறத வச்சு தான். பட் இந்த ஏரை வந்து அதிகமாக லிஃப்ட் பண்ணி கீழே அமுத்தும் போது அந்த ட்ரோன் வந்து மேலே போகும். இதுதான் மெயின் திங். முக்கியமாக அந்த ஹேர் ட்ராக் ஃபோர்ஸ் இந்த நியூட்டன் தேர்டில் வச்சு தான் பேசிக்காக ஒர்க் பண்ணுறாங்க. இது ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரோன் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கேல்குலேஷன் பண்ணுவாங்க. இந்த கேல்குலேஷன் பண்ணிட்டு அந்த ப்ரொப்பலர்ஸ் அதுக்கு தகுந்த சைஸ் வைப்பாங்க, அதுக்கு தகுந்த ஸ்பீட் மோட்டார்ஸ் இருக்கும். இந்த மோட்டார்ஸ் அந்த ப்ரொப்பலர் சுற்றும் போது அந்த ஹேர் உள்ளே போய் அது அமுக்கும். அதை அழுத்தும் போது அந்த ஹேர் வந்து கீழே அமுத்தும் போது அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து மேலே போகும். பேசிக்காக நியூட்டன் தேர்டில் தான் அதை வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. இதில் வந்து 2 விஷயம் என்னென்னா ப்ரொப்பலர்ஸ் அண்ட் ஹேர் ட்ராக் ஃபோர்ஸ். இதை வச்சு நம்ம ஃப்ளைட்டோட கான்செப்ட் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் பிகைண்ட் ஆஃப் சயின்ஸ் இன் ட்ரோன்ஸ். ட்ரோன் வந்து ஃபஸ்ட்டு யாரெல்லாம் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எந்தெந்த கண்ட்ரிலாம் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். 1982 இஸ்ரேல் டிப்ளாய்ஸ் ட்ரோன்ஸ். அதாவது இஸ்ரேல் வந்து லெபனான் வார் நடக்கும்போது அவங்க வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்காக இஸ்ரேல் ஃபஸ்ட்டு அமைச்சிருக்காங்க. 1990s வந்து அதுக்கப்புறம் ட்ரோன்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ண, ஃபோட்டோகிராஃபி எடுக்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அக்ரிகல்ச்சரில், அப்புறம் ஃபிலிம் மேக்கிங்லாம் அப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகுது. 2001 வந்து அமெரிக்கா வந்து ஒரு வார் நடக்கும்போது 2001 வந்து அவங்களும் ஒரு மானிட்டரிங் பண்ணுறதுக்காக 2001 அமெரிக்காவும் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 2010 இடையில் வந்து நிறையா வந்து ட்ரோன் டெவலப் பண்ணியிருப்பாங்க. 2010 வந்து DJI அப்படின்னு சொல்லி ஒரு சைனீஸ் பிராண்ட் அவங்க வந்து டெவலப் பண்ணி இப்போ வரைக்கும் DJI எங்கே பார்த்தாலும் ட்ரோன்ஸ் இருக்கும். அந்த இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. 2016 வந்து ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் டெவலப் பண்ணி 2017 அதுக்கப்புறம் அமேசான் வந்து டெலிவரி சிஸ்டமாக ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல வைரல் ஆச்சு ஒரு சில டைமில் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக ட்ரோன் எப்படி அமேசானில் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. 2020 அந்த ட்ரோன் டெக்னாலஜி வச்சு ஏஐ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அந்த ட்ரோனை எப்படி சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்தியன் படத்தில் வந்து அந்த ரோபோட் போய் சரன்னு போயிட்டு எடுத்துரும், அதை மாதிரி இந்த ட்ரோன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கு எங்கெங்கெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அதெல்லாம் எப்படி லிஃப்ட் பண்ணுறது, அது எப்படி உள்ளே எப்படி எங்கேயுமே போக முடியாத இடத்துக்குலாம் எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஏஐ மூலமாக வச்சு இப்போ ஃபுல்லாக எல்லாம் டெவலப் பண்ணி விட்டுறாங்க. இதுதான் இந்த டைம்லைன் ஆஃப் ட்ரோன். கட் பண்ணி இந்த ட்ரோன் எப்படி ஒர்க் ஆகுது, எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, இதனுடைய
கீ நோட்ஸ், அதாவது கீ பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, கீ காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம். ஃப்ரேம் அண்ட் ஸ்ட்ரக்சர், அந்த ட்ரோனை டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் வந்து என்ன ஃபைபரில் போடலாமா, இல்லை மெட்டீரியல் ஹார்ட் மெட்டீரியல் போடலாமா, எப்படி வெயிட்டை லிஃப்ட் பண்ணும்போது ஈஸியாக லிஃப்ட் பண்ணணும், அதுக்காக அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவாங்க. இதை டிசைன் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபஷன் சிஸ்டம் இருக்குது. அந்த ப்ரொஃபஷனை வந்து அந்த ஹேரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி அந்த பெண்ட் மூவ்மெண்ட், ஹேர் ட்ராக் ஃபோர்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க, அந்த ப்ரொஃபஷன் டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, சென்சார்ஸ் அண்ட் நேவிகேஷன் சொல்லுவாங்க. சென்சார்ஸ் வந்து இப்போ நம்ம ட்ரோன் போயிட்டே இருக்குது, திடீர்னு போயிட்டு ஒரு வால் இருக்குது இல்லை ஒரு மரம் இருக்குது, டக்குன்னு போய் முட்டி கீழே விழுந்துச்சுன்னா அது வேஸ்ட் இல்லையா. அதெல்லாம் அந்த சென்சார்ஸை வச்சு, அந்த சென்சார்ஸ் மூலமாக ட்ரோன் இந்த ஆக்சிடென்ட் வந்து கொண்டு வரது, அந்த ஹேவியேஷன் எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லி நோட் பண்ணுறதுக்காக அந்த ஹேவியேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாமே தாண்டி வந்துன்னா இந்த ட்ரோன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒரு கண்ட்ரோல் போர்ட்ஸ் இருக்கும். கண்ட்ரோல் போர்ட்ஸை வச்சு இந்த சென்சார்ஸ், அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம், அந்த மோட்டார் டைவ்ஸ் இதெல்லாமே ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிட்டு அந்த அப் அண்ட் டவுன் எல்லாம் மோஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுக்கு தாண்டி என்னென்னா ரிமோட் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. இந்த டிஜேயில் வந்து நான் ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கேன். டிஜேயில் நான் அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த டிஜேயில் எப்படிலாம் ஃபஸ்ட்டு இந்த ட்ரோன் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, இந்த ரிமோட் கண்ட்ரோலர், மோஷன் கண்ட்ரோலர், கூகுள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, V2ன்னு சொல்லுவாங்க. இந்த மூணையும் பயன்படுத்தி எப்படி இந்த ட்ரோன் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லி, அந்த இதில் எவ்வளோ வீடியோ அதாவது எவ்வளோ சிக்னல்ஸ் பாஸ் ஆகுது, அப்புறம் இந்த ட்ரோன் வந்து 2.4 GHzன்னு சொல்கிறாங்க. அந்த சிக்னல்ஸ் அவ்வளோ சீக்கிரம் பாஸ் பண்ணும். 10 km வரைக்குமே இந்த ட்ரோன் சிக்னல்ஸை பாஸ் பண்ணி அதுக்கான சிக்னல்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதனுடைய நம்ம ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறோம். அதில் உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த ட்ரோன் டெக்னாலஜி. இந்த ட்ரோன் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கே எல்லாமே தெரியும். எல்லா மூவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் ஷாட் எடுத்திருப்பாங்க, ட்ரோன் ஃபோட்டோகிராஃபி எடுத்திருப்பாங்க. ஹைட்லேருந்து நம்ம வாரிசு படத்துலேருந்து கூட அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்து பயங்கரமாக லாங் ஷாட் பயங்கரமாக எடுத்துருப்பாங்க. அதுதான் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி எடுக்கிறாங்க. அப்புறம் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறாங்க. கிராப் மானிட்டரிங் சிஸ்டம், ஸ்ப்ரேயிங், மேப்பிங், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சர்ச் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ரொம்ப எங்கேயோ மனுஷங்க போக முடியாத இடத்துல ஆளுங்களை நோட் பண்ணுறது, இன்வெஸ்டிகேஷனுக்காக நம்ம தேடுவோம் இல்லையா. இன்கேஸ் ஃபாரஸ்ட் ஏரியாவில் போயிட்டு எங்கே மறைஞ்சிருந்தாலும் ஹைடாக இருந்தாலும் நம்ம ட்ரோனை வச்சு செக் பண்ணி இருக்கிறதுக்காக அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேப்பிங் அண்ட் சர்வேயிங். இப்போ கூகுள் மேப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் வியூ பார்ப்போம். ஸ்ட்ரீட் வியூ பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே இருக்கிற ரியல் வீடு, கடை எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி அதை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சர்வேயிங் எடுக்கிறதுக்காக லேண்ட் மெஷரிங் அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்காக இந்த ட்ரோன் இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜி வச்சு நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. இன்னும் இது எங்கே போய் முடியுன்னு தெரியல. மேபி நல்ல யூசர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது சூப்பர் குட் விஷயம். இது கண்டுபிடிச்சிரு ஃபாதர் ஆஃப் அவருக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா இது டாப் 3 பிராண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. DJI சைனாவுடைய பிராண்ட், பவர் ஐ ஆஸ்திரேலியா அவங்களோட பிராண்ட் இப்போது நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியான்னு சொல்கிறதுனால தான் நம்ம வந்து நல்லா அழுத்தி சொல்கிறோம். ஐடியா ஃபோர்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரோன் கம்பெனி மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் இருக்குது. இவங்க வந்து நிறைய ட்ரோன் சொல்யூஷன், சர்வேலன்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க மேப்பிங் பண்ணுறதுக்கு, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. முக்கியமாக நம்ம இந்தியாவோட பிராண்ட் இந்தியா ஃபோர்ஜ். ஐ ஹோப் தட் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ட்ரோன் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எந்த சயின்ஸில் ஒர்க் பண்ணுது, யாரெல்லாம் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட் பண்ணலாம், அதுக்கு பின்னாடி பிகைண்ட் சயின்ஸ் என்ன இருக்குதுன்னு தெரியலையோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோ நாங்கள் வீடியோ போடுறோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.